இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஃப்ரைடே கல்யாணம் வந்து நேத்தே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து ரிசப்ஷன் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. கல்யாணம் வேறு ஊரில் வச்சு நடந்தது. ஸோ, அதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டோம். பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக மத்தியானத்தோட ஸ்கூல் முடிஞ்சது. ஏன்னா ஆனுவல் டே வைக்கிறாங்களா, அதனால மத்தியானமே ஸ்கூல் விட்டாச்சு. அதனால் அவங்கள வந்தோடனே அவங்களையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. செம்ம கூட்டங்க. வெயில் வேறு பயங்கர வெயில். வண்டியில் வரவே முடியல. நல்லா சுள்ளுன்னு தலையில் அடிச்சிச்சு வெயில். ஒரு வழியாக வந்தாச்சு. வந்துட்டு மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்த வேலைக்கு கரெக்டாக கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்தது. எப்படியோ கொஞ்சம் நேரம் நின்று இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பின்னாடிலாம் நின்றுட்டு இடம் பிடிச்சி சாப்பிட்டாச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சு மிட்டாய், பீடா, ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பசங்க வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐஸ்கிரீமும் குலோப் ஜாமுன் 2 பிளேட்டில் தான் வாங்கினோம். நான் ஒரே பிளேட்லேயே வாங்கிட்டேன். ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு, வாங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே இதுலேயே வாங்கிட்டு இதில் எல்லாம் ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்களே குலோப் ஜாம் வித் ஐஸ்கிரீம், ஜாமுன் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக பீடாவை சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரே டயர்டு. போனது என்னமோ கொஞ்ச நேரம் தான். ஆனால் பயங்கர வெயிலில் டயர்டாயாச்சு. அவ்வளோதான்.